பொறியியல் பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாவின் பெயரால் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணாவின் பெயரால் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார்கள். பிறகு புரட்சி தலைவர் அம்மா காலத்திலே நான் அமைச்சராக இருக்கும் பொழுது சுமார் எல்லா கல்லூரியும் சேர்த்து அந்த அண்ணா பல்கலைக்கழகம் சேர்த்து சுமார் 2 லட்சம் மாணவர்கள் ஆண்டிற்கு சேர்த்து இந்த உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பணியாற்றுகின்றார்கள் என்றால் தமிழகத்தில் பணியாற்றுகிறது அந்த அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணாவின் பல்கலைக்கழகம் அண்ணாவின் பெயரால் இருக்கிறது. அந்த அண்ணாவின் பெயரால் இருக்கின்ற இடத்திலே ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்து ஒரு திமுக உறுப்பினர் ஞானசேகரன் என்று சொல்கிறார்கள். அவருக்கு அதே தொழில் பிரியாணி கடை வைக்கிற மட்டும் இல்ல, இருக்கிற பெண்கள் எல்லாம் பிரியாணி ஆக்குறது தான். பிரியாணி ஆக்குறது இல்லாம அது மனுஷன் பிரியாணியா மனித என்ன தெரியாது. அந்த மாதிரி பெண்களை வரை கொடூரமாக நடத்திய காட்சி பார்க்கிறப்ப அதுல சொல்றாங்க சார் சொன்னாங்களாம். அந்த ஆள் பேசும்போது யார் அந்த சார் என்பது கேட்பது. சார் என்றால் ஒரு மரியாதைக்குரிய செயல். அப்ப மரியாதை செய்யறா யாரோ ஒரு விஐபி. அது ஆடிக்காரர் இறங்குது அங்க, இவன் அங்க செஞ்சுட்டு இருக்கான். பிறகு அந்த பல்கலைக்கழகம் பெயர் பெற்ற பல்கலைக்கழகம் படிக்கட்டும். அந்த அந்த இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் இந்த இரவு நேரத்திலே இவர் வந்தான் என்றால் எப்படி வந்திருக்க முடியும்? எங்க பாதுகாப்பு? இன்னைக்கு சர்க்கிள் கொடுக்கறாங்க. நான் சொல்றேன், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கந்திக்கோப்பு என்ற இடத்துல கிங்ஸ் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னாக்க இந்த என்சிசி சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லி போட்டு ஒரு பெண்கள் எல்லாம் அவமானப்படுத்தி செய்த பாலியல் கொடுமை தெரியும் உங்களுக்கு. அதுல அரசு செஞ்சாங்க. யார செஞ்சாங்க? அரசு செஞ்சாங்க. அங்க இருக்கிற பிரின்சிபால் அரசு செஞ்சாங்க. அங்க இருக்கிற அந்த ட்ரஸ்டுக்கு ஓனர் அவங்க எல்லாம் பெரிய பணம். அந்த யூனிவர்சிட்டி ரெகனைஸ் பண்ண முடியாது. பல லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்றார்கள். இந்த அரசானது வேண்டும் என்று கவர்னரோடு சேர்ந்து கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டு ஒரு வைஸ் சான்சலர் துணைவேந்தர் அமைக்க முடியாமல் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது என்றால் அண்ணா பல்கலைக்கழகம். ஒரு வைஸ் சான்சலர் இருந்திருந்தால் இந்த பாலியல் கொடுமை நடந்திருக்குமா? ஆகவே இந்த சட்டத்தை தெரியாதவர்கள், கல்வி நிலைய புரியாதவர்கள், நான் சொன்னது போல ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு அண்ணா கண்ட பயம், எடப்பாடி கண்ட பயம். ஏன்னா ஆட்சிக்கு அவர் வருவாருன்னு தெரியும். வந்த பிறகு என்னென்ன வழக்கு உங்க மேல போடுவாங்கன்னு தெரியும். நீங்கள் கொள்ளையடித்திருக்கின்ற உங்கள் மனைவி கூட்டமோ மருமகன் கூட்டமோ புதியதாக ஒரு நடிகனை நீங்கள் உருவாக்கி அவனை துணை முதலமைச்சராக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள், குடும்ப அரசியல் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் அடிக்கின்ற கொள்ளையும் எல்லாருக்கும் தெரியும். விலைவாசி ஏறி போச்சு, எல்லாம் கஷ்டப்படுறோம். திமுக அரசுக்கு எதிராக கோவையில் நடைபெற்று வரக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக எம்பி தம்பிதுரை பேசி வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்தோம்.